நண்பர்களே, கூமாப்பட்டிக்காரங்க குசு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க ஊருக்காரங்க குசு போட்டா வீசாங்க மணக்கும். இப்போ ஒரு வேணும்னா போட்டு காமிக்க பாருங்க. என்னடா போட்டாவ? ஐயோ ஏங்க சூப்பரா இருக்குங்க. கூமா போட்டு குசு இப்படிதாங்க. ஏங்க குசுவே நாங்க தான் குசுவு. நீங்க சுத்த நாரப்பேலா இருக்கீங்க. ஏங்க உலகத்துல யார் கூசு போட்டாலுமே நாராதாண்டா செய்யும். ஆனா இந்த ஊர்க்காரங்க மட்டும் கூசு போட்டாங்கன்னா மணக்குதாமா. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். நீங்க கூத்தாடின்னு சொன்னீங்கன்னா உதயநிதியும் கூத்தாடி தானேன்னாங்க. உதயநிதி கூத்தாடி தான். அவரோட முத படம்னா ஓக்க படம். அந்த படம் நடிக்க தான் போனாரு அவரு. புரியல என்னது? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. மக்களே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே படம் இருக்குல்ல, அதத்தான் இந்த நான் இப்படி சொல்லுது, வேற ஒண்ணும் இல்ல. என்னையா பேசுற நீ? என்னையா பேசுற? What are you talking man? சொல்றது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கடா. ஏதோ ஒண்ணு தப்பா போச்சுன்னா அதுக்கான அர்த்தமே வேற மாதிரி இருக்குது இல்ல. சரி ஓகே, இன்னைக்கு ஒரு சில வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் ஒண்ணா பாத்திரலாம். சிரிச்சா மாதிரியே இருக்கணும். ஸ்மைலோ தெரப்பி. ஏய், இது அடுக்குமாடா? எந்த ஊர்லடா அடுக்கும்? வைஃப்னு தெளிவா சொல்றாரு, பின்ன மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்டா என்ன அர்த்தம்? என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? புரியல எனக்கு. என்ன கண்டராவி மாது. அந்த மனுஷன் எவ்வளவு உருகி பாடிட்டு இருக்காரு, அதை கொண்டு வந்து இப்படியாடா பண்ணுவீங்க? ஆனா பார்க்க ஃபன்னா தான் இருக்குது, நல்லா பண்ணிருக்கானுங்க. இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் நீங்க பார்க்கலாம். நான் ஏன் சொல்றேன்னா, என் ஃப்ரெண்டுக்கு இதே மாதிரி ஒண்ணு இருக்குது. ஏதோ ஸ்கேன் ரிப்போர்ட்டை கேட்க போனதுக்கு அவங்க என்ன கோவத்துல இருந்தாங்கன்னு தெரியல, நல்லா பிடிச்சி ஏறி விட்டாங்க. அசிங்கப்பட்டு வந்தான். மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? எங்க ஹஸ்பண்டுக்கு மொத்தம் 5 ஒய்ஃப்னு நினைக்கிறேன். நான் தான் அநேகமா 5வது ஒய்ஃபா இருப்பேன். ஏன் கேக்குறேன்னா, அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஃபோன், 2வது ஒய்ஃப் கரெக்ட் தானே, வீணா போன அந்த பைக், 3வது ஒய்ஃப் அவனோட ஜாப், 4வது ஒய்ஃப் டைமிங்ல போட்டா பாருங்களேன், அங்க நிக்கிறான் அவன். பசங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப உண்மைதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் போனு, பைக்கு, ஜாபு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தா ஓகே தான், அதுக்கப்புறம் லைஃப்ல வருவாங்க. இத முளையிலேயே கிள்ளி எரியணும். கோட் படம் வந்து வெளியே வந்தது, 80 கோடி ரூபாய் வந்து லாபம். அந்த லாபத்தை நீங்க பங்கு கொடுத்துக்கிறீங்களா? அங்க பணி செஞ்ச அத்தனை பேருக்கும். ஆட்சியில இருக்கிறவங்களே ஆட்சியில பங்கு தரல, நீங்க அவர் சினிமால தரணும்னு கேக்குறீங்களே, நியாயமா? சரியான கேள்வி தானே அது. என்ன கேள்வி? ஆஃப் கோர்ஸ் டபுள் எக்ஸைட்டட். கஷ்டப்பட்டு ஒரு படம் வேற எடுத்து அதை ரிலீஸ் பண்ணா உங்களுக்கு பங்கு வேற வேணுமா? முதல்ல பங்கு எது கொடுக்கணுமோ அது கொடுங்க, அப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம். யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். கூடவே என்ன இருக்கும்? உங்க கூடவே எங்க கூடவே என்ன இருக்கும் எப்பவுமே? அந்த கண்ணாடியா நான் இருந்தலான்னு பாக்குறேன். நான் 6 மாசத்துல வேற கண்ணாடி மாத்திடுவேன். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. மக்களே அவங்க கண்ணாடியே தான் சொன்னாங்க. கொஞ்சம் ரொமான்டிக்கா ட்ரை பண்ணலான்னு பாத்துருக்கேன், ஆனா சரியான அசிங்கம். அவன் இன்னும் திருந்தல மாமா. அந்த அக்கா கண்ணாடியை தான் மாத்திடுவேன்னு சொல்றாங்க, மத்தபடி இவன் சொன்னதுக்காகலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அது இயற்கைக்கு முரணானது, இயற்கை அல்லது. என்னடா இவன் பாக்கெட்ல கை விட்டே இருக்கான்? அப்படி பாக்கெட்ல கை விட்டு என்னதான்டா பண்ணுவான்? வெங்காய பக்கோடா, சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் பக்கோடா, காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போறோம். வெங்காய பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஆனியன் பக்கோடா, ரைஸ் பக்கோடா. இன்னைக்கு பக்கோடா குழம்பு தான் வைக்க போறேன் நானு. எதுக்கடா இத்தனை பக்கோடா சொல்றீங்க? அப்படி என்னதான்டா பண்ணுவாங்க? இல்ல புரியல. பேக்கெட்டுக்குள்ள கை விட்டு போறது ஒரு ஸ்டைல் தானே, இவங்க என்னமோ பக்கோடான்றாங்க, ஒன்றும் புரியல. ஏதாவது தெரிஞ்ச கமெண்ட் போட்டு போங்க.
இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. இல்ல பச இத இங்க உள்ள டேம்ல இருந்து விழுந்தாலும் நாங்க இப்படிதான் சிரிப்போம். உன்னை தூக்குவோம், உன்னை காப்பாத்துவோம்லாம் நினைக்காத. நாங்க மஞ்சுமல் பாய்ஸ் கிடையாது. சுபாஷ் சரிங்கடா. ஆனா இது ரொம்பவே உண்மைதான். ஏன்னா இப்பெல்லாம் பசங்களுக்குள்ள தூக்கி விடுற பழக்கமே கிடையாது. இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல இந்த மாதிரி எதிர்பார்க்கறதெல்லாம் சுத்த வேஸ்ட் தான். தோழர் தோழர் உங்களை பார்த்தா பாவமா இருக்கு தோழர். ஏன்னா கீழே விழுந்தா தூக்கி விட ஒருத்த வர மாட்டான். நல்லா சிரிச்சுட்டு அடுத்து எப்பட விழுவான்னு தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கீழே விழுந்தா நீங்களாவே எந்திரிங்க. ஏன்னா தூக்கி விட ஒருத்த வர மாட்டான். நின்று சிரிக்க மட்டும் 1000 பேர் வருவாங்க. என்னப்பா கருத்தூசி போடுற? சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும். அண்ணே உடனே தானே ஆனா தளபதி கட்சி ஆரம்பிச்சாரு, எல்லாத்தையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. அடுத்த லிஸ்ட்ல யாருன்னு தெரியல, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்றாருன்ட்டு. உங்க பிலிமை ஏன் தியேட்டர்ல ஓட்டாதீங்க, வெயிட்டிங்லயே வெறியாவது. அடி 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 கையடிச்சு பாடிலே கிறிஸ்மஸ் இங்க வந்தில்லே ஆഘോഷിക്കാൻ எல்லாரும் வாயோ. அடி 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 உண்ணி യേശു பிறந்தில்லே லோகநாதன் வந்தில்லே கரோலினா இறங்கி வாயோ. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ. ஒரு சில வார்த்தை தப்பா கேட்டாலுமே இது ஒரு சாமி பாட்டு தான், மத்தபடி வேற ஒன்றும் இல்ல. இந்த லைன் இருக்குல்ல, கையடிச்சு பாடிலே கிறிஸ்மஸ் இங்க வந்தில்லே, அதை வந்து கிளாப் பண்ணீங்கன்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அண்ணே அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். என்னடா மியூசிக் போட்டு இது மட்டும் அனிருத் கண்ணுல மாட்டுச்சுன்னா அடுத்த மூவியோட பிஜிஎம் இதுதான். எங்க உங்களை காணமே நான் தேடினே. எங்க இந்த கேரக்டர் எங்க? என்னடா காலங்க ஓடிட்டு இருக்கிறான். ஆசம் ஆசம். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். அன்னைக்கு வர முடியல. ஸோ கண்டிப்பா அது தவறான ஒரு விஷயம் தான். பட் வர அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஸோ அதனால அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் இருந்தாலும் அது வரலன்றது மனசு கஷ்டமா தான் இருக்கு. நோ வேர்ட்ஸ். கிரையிங் இஸ் only coming. இந்த இயர் ஸ்டார்டிங்ல அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு பில்டப்ல விட்டாங்களே, அதுல நானும் ஒருத்தன். ஆனா ஒன்னத்தையுமே கழட்டல. சரி வாய் பேச்சு மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம், ஏதோ ஒண்ணு பண்ணும்ல. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல கோடு போட்ட அன்றாயர் 10 வாங்கணும். ஓடுற நரி இல்ல ஒரு நரிக்குள்ள நரிதான். தஜும் தஜும் தஜும். என்ன அங்கிள் என்ன போறீங்க? ஓ பிரெட்டுக்கு தொட்டுக்க இது இல்லையா? வெயிட். அடடே, இந்த அங்கிள் ஜாம் போட்டிருக்கேன், தொட்டு சாப்பிடுங்க, நாளைக்கு பார்ப்போம் பாய். பண்ணாட நாய்க்கும் நரிக்கும் வித்தியாசம் தெரியாம பிரெட் போடுது. பசியா இருக்குமேனு ஒரு பிரெட்டை போட்டது பாவமாடா, இந்த நீ எதிரான ஜாம் போட்டு தருது. ஆனா சரியான திமிரு அந்த நரிக்கு, வேற ஒண்ணும் இல்ல. உன்னை ஒரு பெரிய மனுஷன் நினைச்சுதான் உங்ககிட்ட நேரத்தை பேசினேன். இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற. இதுக்கெல்லாம் என்ன சொல்றேன்னே தெரியலடா. ஏன்னா ஸ்பேஸ்ஷிப்லாம் ஃபாரின்ல தானே அதிகமா வருது. சரி நம்ம ஊருக்கு அட்ரஸ் கேட்டு யாரும் வந்திருப்பாங்கன்னு பார்த்தா மட்டமா ஒண்ணு பண்ணிருக்கானுங்க. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒன்னும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு என்னடா பண்றான் மச்சி, முறைக்குது. ஏன் உனக்கு இந்த வேலை? நான் கன்ஃபார்மா சொல்றேன், இதே மாதிரியே எல்லா செட்லயுமே ஒருத்தனாவது இருப்பான். அவனுக்கு கையும் சும்மா இருக்காது, காலும் சும்மா இருக்காது. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு நாய் அவன் மாட்டினாலும் பரவாயில்ல, இருக்கிற எல்லாத்தையும் மாட்டி விட்டுருவான். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. தமிழரும் தான் திராவிடம், தமிழம் திரவிடம் திராவிடம்னு வந்துருச்சு. என்ன
உருட்டு உருட்டு நீ உருட்டு. இதுக்கு நான் என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு மூளை இல்லை. அதனால அடுத்து போய்க்கலாம். இதுக்கு ஒரு குருட்டுத்தனமான முட்டாள்தனம் வேணும், ஒரு முரட்டுத்தனமான புத்திசாலித்தனம் வேணும். சாரிப்பா, நீ வார்த்தை தெரியாம உன் மேல பேண்டுட்டேன். பரவாயில்ல ஃப்ரெண்ட், யாராவது வேணும்னே போயிடுவாங்க. நமக்கு ஒண்ணுதான் கேட்க தோணுது, எப்படிடா எல்லாருமே இந்த பையன் மாதிரி இருந்துட்டாங்கன்னா உலகத்துல ஒரு பிரச்சனையுமே வராது. நீ எப்படா என் மேல பேலுவன்னு சண்டைக்கு போனாதான் அங்க பிரச்சனையே வருது. கொஞ்சம் பொறுத்து போறதுல தப்பு இல்ல, பொறுத்து போங்க. அதனால இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். காலையில் தொடும்போது மாலையில் தொடும்போது ராத்திரி நடு ராத்திரி. பைக்ல போற எல்லாருமே கண்டிப்பா இதை ஃபேஸ் பண்ணியே தான் ஆகணும். அதாவது நீங்க சொல்லும் போதே பதறது எனக்கு. அதாவது அதை பேச வேணாம். ஒரு பக்கம் நாய் வரும், ஒரு பக்கம் அங்கிள் வருவாரு, ஒரு பக்கம் லேடிஸ் வருவாங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஓட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். அதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு? அந்த ஒப்பீடெல்லாம் ஓகேவா? அந்த ஓகே அந்த இப்பெல்லாம் இருக்கிற டிராபிக்ல எவன் எங்க போறானே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. How was your 2024? அவசத்தையும் கண்டதில்ல எந்த கூட இல்ல. அண்ணே உடனே தானே. இந்த வருஷம் எனக்கான எல்லாத்தையுமே நீமா போட்டீங்கன்னா எதடா நான் சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? சரிப்படி வாங்கியாச்சு, அசிங்கப்பட்டாச்சு, அவமானப்பட்டாச்சு. இது எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் இருக்கேன்னா இது எல்லாம் ஒரு பெரிய சாதனை தானே. இனிமே நம்ம உயிரோட இருக்கணும் தான். வாயை மூடிட்டு இருக்கணும். சரி, ஓகே, இன்னைக்கான வீடியோலாம் ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். துரோகம் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இனிமேதான்டா இருக்கு என்னோட மரண என்ட்ரி. வரிசையா முடிச்சு விடுறேன்டா எல்லாரையும். மூஞ்சா நீ உன்னை காப்பாத்திக்கோ.